வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம வாழ்வின் நோக்கம், தி பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ற தலைப்பிலே சற்று ஆழ்ந்து சிந்திக்கலாம். வாழ்வின் நோக்கம் அப்படிங்கும்போது மகரிஷி அவர்கள் நமக்கு அதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. வாழ்வின் நோக்கம் அப்படின்னா பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருக்காங்க. லைக் ஆறாவது அறிவின் சிறப்பை உணர்தல், இறைநிலை உணர்தல், அறநெறி வாழ்க்கை வாழ்தல், குற்றங்களை களைந்து இயற்கை இன்பங்களை துய்த்து அறிவு நிறைவும் அமைதியும் பெறுதல், மனிதரிடையே மனிதராக வாழ்தல், முழுமை பேரடைதல். இப்படி வாழ்வினுடைய நோக்கத்தை பிரிச்சு பிரிச்சு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதுல மெயினா பார்த்தீங்க அப்படின்னா இறைநிலை உணர்தல், அறநெறி வாழ்க்கை வாழ்தல், அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடைசியா முழுமை பேரடைதல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இப்போ நம்ம இது எல்லா நோக்கத்தையும் அவர் பிரிச்சு பிரிச்சு சொன்னதை சுருக்கி ஒரே வேர்டு ஒரே வேர்டு அதுக்கு ஒரே வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னா தன்னிலை உணர்தல். அதாவது நான் யார் என்பதை தெரிந்து கொள்தல். ஆக நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதில் என்னுடைய மூலக்கூறு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம். இப்போ என்னுடைய மூலக்கூறு என்ன, நான் யார் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த மனித பிறவியை நாம் அடைந்திருக்கிறோம். அப்போ நாம் வாழக்கூடிய அந்த முறையானது, இந்த வாழ்வினுடைய நோக்கம், நம்முடைய நம்மை உணர்தல் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்கு முரண்பாடா அமையும் போது வாழ்க்கை துன்பமயமா மாறுது. அதாவது வாழ்க்கையினுடைய நோக்கம் தன்னிலை உணர்தல், நம்ம வாழக்கூடிய முறையானது வாழ்வினுடைய நோக்கத்துக்கு முரண்பாடாக அமையும் போது வாழ்க்கை துன்பமயமா மாறுது. இத புத்தருமே இதைய சொல்றாரு. புத்தர் சொல்லும்போது எல்லாமே துக்கமயம் அப்படிங்கிறாரு. பிறப்பு துக்கம், இறப்பு துக்கம், முதுமை துக்கம், நோய் துக்கம், வேணுங்கிறது கிடைக்கலைன்னா துக்கம், வேண்டாங்கிறது கிடைச்சிருச்சுன்னா துக்கம். ஸோ எல்லாமே துக்கம். நம்ம வாழ்க்கையில ஆழ்ந்து யோசிச்சோம் அப்படின்னா நம்ம சொல்லலாம், நான்லாம் ஒன்றும் துக்கமா இல்லை அப்படின்னு. ஆனா ஆழ்ந்து யோசிச்சோம் அப்படின்னா துக்கத்திலேயே இருந்து 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 நம்ம பழகிட்டதுனால நம்ம துக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாம போயிடுச்சு. அதனால துக்கத்தையே நம்ம இன்பம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சர்வே ரிப்போர்ட்டும் சொல்லுது, கிட்டத்தட்ட 78% மக்கள் துன்பத்திலேயே இருக்கிறதுக்கு விரும்புறாங்க. அவங்கள துன்பத்திலிருந்து வெளியே எடுத்து போட்டீங்கன்னாலும் மீண்டும் ஏதோ ஒரு பிரச்சனையை அவங்களே உருவாக்கிக்கிட்டு துன்பத்துக்குள்ள போயிடுவாங்க. ஸோ அதனால நம்ம துன்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த துன்பம் அப்படின்னா வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்கு முரண்பாடா நம்ம வாழக்கூடிய முறை அமைஞ்சிருக்குதுன்னு மகரிஷி ரொம்ப தெளிவா அதைய கோடிட்டு காட்டுறாரு. அப்போ இந்த நோக்கம் முழுமை பேரடைதல், தன்னை உணர்தல் அப்படிங்கிற இந்த நோக்கம் மனிதனாக பிறந்த மனிதனாக ஏன் ஒவ்வொரு உயிருக்குமே பொதுவான நோக்கம். எல்லா உயிரினங்களும் அந்த முழுமை பேரடைதலை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எவால்யூஷனே அதுதான்.
ஆக இங்க ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து தன்னிலை உணர்ந்தாதான் நம்ம வந்து நிறைவடைய முடியும். அப்ப அதுக்காக தான் இந்த பிறவியை நம்ம எடுத்து எடுத்து மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து வர்றோம். அப்போ இந்த பர்பஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பர்பஸ். இது ஏனோ எனக்கு மட்டும் பொதுவான ஒரு பர்பஸ், நான் மட்டும் தன்னிலை உணரணும் அப்படிங்கிறது அல்ல. எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான பர்பஸ் வந்து இந்த முழுமை பேரடைதல் அப்படிங்கிற பர்பஸ். இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா யூனிட்டி ஆஃப் பர்பஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு வாழ்வினுடைய நோக்கம் யூனிட்டி ஆஃப் பர்பஸ். அப்போ இந்த பர்பஸை நம்ம அச்சீவ் பண்ணணும். இப்போ இந்த பர்பஸை நான் அச்சீவ் பண்றதுக்கு ஆனா இங்க எனக்கு சில தேவைகள் இருக்கு. மகரிஷி சொல்றாங்க தேவைகள் 3 அப்படிங்கிறாங்க. பசி, தாகம் இதனால் ஏற்படக்கூடிய தேவை, தட்பவெட்ப சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய தேவை, இயற்கை கழிவுப் பொருள்களுடைய உந்து வேகத்தால் ஏற்படக்கூடிய தேவை. இந்த 3 தேவைகள் இருக்கு. அப்போ இந்த 3 தேவைகளையும் முறையா நிறைவேற்றி கொண்டால் மட்டுமே தன்னிலை உணர்தல் அப்படிங்கிற பயணத்துல நம்ம வந்து போக முடியும். இந்த 3 தேவைகள் மட்டும் இல்ல, மாஸ்லோ அப்படின்னு ஒரு அறிஞர், அவர் வந்து நீட் ஹேரார்கி அப்படிங்கிற ஒன்றை வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த நீட் ஹேரார்கி இருங்க, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க ஐயா, வாழ்க. ஸோ இந்த 5 நீடு இருக்கு. பிசியாலஜிக்கல் நீடு, அதாவது உடல் சார்ந்த அந்த தேவைகள். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீடு, பாதுகாப்பு சார்ந்த அந்த தேவைகள். லவ், பிலாங்கிங்னஸ், நமக்கு வந்து உறவினர்கள் வேணும், ஃபேமிலி வேணும், ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், நம்முடைய பால் உணர்வை தீர்த்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு வேண்டும். இதெல்லாம் லவ் அண்ட் பிலாங்கிங் நீடு. அடுத்தது சுய மரியாதை, செல்ஃப் எஸ்டீம் நீடு. இந்த செல்ஃப் எஸ்டீம் நீடு இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸு, நம்ம வந்து ஒரு சாதிக்கிறது, மற்றவர்களுடைய மரியாதை, மற்றவங்களை மதிக்கிறது, இதெல்லாம் வந்து யாருக்கு வந்து சுயமரியாதைங்கிறது இருக்குதோ அவங்களுக்கு தான் அதெல்லாம் வந்து சாத்தியம் ஆகும். அடுத்தது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடு. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் அப்படிங்கிறது வந்து என்னுடைய முழுமையான ஒரு பொட்டன்சியாலிட்டி, என்னுடைய முழுமையான திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு தேவை. இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. இதுக்கு மேல செல்ஃப் மாஸ்டரிங் நீடு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் செல்ஃப் டிரான்செண்டிங் நீடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன செல்ஃப் மாஸ்டரிங் நீடு அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே வெற்றி கொள்வதற்கு விரும்புகிறான். இப்போ விஜய் வந்து ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிம்பாரு. இப்போ இந்த ஆசை யாருக்கு இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் நம்ம சொல்லும் போது கேட்குறோம், சொல்லி கேட்டிருக்கிறோம், எனக்கு ரொம்ப கோபம் வருது, நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது நமக்கு கோபம் வருது அப்படின்னு. நம்ம கோவப்படக்கூடாது, அதாவது அந்த கோபம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது இல்லை. எனக்கு பயம் வருது, காமம் வருது, இந்த மாதிரியான எல்லா உணர்ச்சிகளும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைக்காத மனிதர்கள் யாரு? அப்ப இதுதான் செல்ஃப் மாஸ்டரிங் நீடு. எனக்கு நானே வந்து மாஸ்டர் ஆகணும், எனக்கு நானே தலைவன் ஆகணும். அந்த நீடு வந்து எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கப்புறம் செல்ஃப் டிரான்செண்டிங் நீடு, அப்புறம் அதையும் கடந்து செல்லுதல். அந்த நீடு பத்தி நம்ம பேச வேண்டாம், இப்போ இந்த நீட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அந்த உடல் தேவை, சேஃப்டி, செக்யூரிட்டி, லவ் அண்ட் பிலாங்கிங், எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், இந்த நீடெல்லாம் வந்து நமக்கு இருக்கு.
வாழ்க்கையினுடைய நோக்கம் இங்க இருக்கு. இப்போ வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்காக நான் என்னை அர்ப்பணிச்சு, அதாவது என்னை உணர்வதற்காக என்னை நான் அர்ப்பணிச்சு நான் வந்து செயல்படணும் அப்படின்னா எனக்கு இந்த நீட்ஸ் எல்லாமே வந்து பூர்த்தி ஆகணும். வயிற்றுல பசியை வச்சுக்கிட்டு நான் வந்து தியானம் பண்ணி என்னை உணர்தலுக்கு நான் முயற்சி பண்ண முடியாது. எனக்கு ஒரு ஒரு சேஃப்டியான, எனக்குன்னு ஒரு வீடு வேணும், உணவு, உடை, இருப்பிடம், ஃபேமிலி, இந்த மாதிரியான என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான இந்த வசதிகள்லாம் இருந்தால் போட்டேல நீ போடல போடல அப்பதான் நான் போட்டேன் நீங்க சொல்லிட்டேன் ஒரு நேரம் இந்த வசதிகள்லாம் இருந்தாதான் நான் வந்து தன்னை உணர்தல் அப்படிங்கிற அந்த அஹ், பயணத்தை தொடர முடியும். அப்ப இந்த இந்த வசதிகளை நான் செய்து கொள்ள வேண்டும் முறையா. செய்துட்டேன்னா தான் நான் இதுல இந்த பயணத்தை தொடர முடியும். இந்த வசதிகளை செய்து கொள்வதற்கு நான் என்ன பண்ணணும்? இந்த வசதிகளை செய்து கொள்வதற்கு இயற்கை எனக்கு என்ன கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கை வந்து வைட்டல் எனர்ஜி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குது. ஒரு ஒரு உயிராற்றல். இது மகரிஷியினுடைய பாணியில சொல்லணும்னா ஒரு உயிராற்றல், ஜீவகாந்த சக்தி. இதை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கை வந்து கொடுத்துருக்கு. வைட்டாலிட்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த வைட்டாலிட்டியை கொடுத்துருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஒரு இன்னேட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது, இன்டெலிஜென்ஸை வந்து ஒரு 9 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. அதுவும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இதான் வந்து 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதில் வந்து லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், அதாவது மொழி சார்ந்த ஒரு திறமை. இன்ட்ராபர்சனல், ஸோ மற்றவங்களுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது. ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், இடத்த பற்றின ஒரு அறிவு. சிலர்லாம் வந்து எங்கேயாவது ஒரு வெளியூர் போனால் கூட அவங்க வந்து ஒரு இடம் இப்படி போய் இப்படி வந்தால் இந்த தெருவுக்குள்ள வந்துடலாம், இந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து கணிச்சிருவாங்க. குறிப்பாக அந்த டாக்ஸி டிரைவர்ஸ். அதெல்லாம் வந்து ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ்னால வர்றது. நேச்சுரலிஸ்ட், அவங்களுக்கு வந்து அஹ், அஹ், இயற்கையை பற்றின புரிதல் வந்து நல்லா இருக்கும். மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், சிலருக்கு இப்போ இளையராஜா, எஸ்பிபி, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் பை பர்த்தாவே அவங்களுக்கு முறையாக பெருசாக சங்கீதம்லாம் படிச்சதில்லை நம்ம. ஆனால் பிறவியிலேயே அவங்களுக்கு வந்து அந்த இசை பற்றிய அந்த ஞானம் அவங்களுக்கு இருக்கும். லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், இப்போ இதுக்கு வந்து ராமானுஜர் மாதிரியான ஆட்கள் ஒரு கணக்கு, கணிதம், லாஜிக்கல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வந்து வரும். எக்ஸிஸ்டென்சியல் இன்டெலிஜென்ஸ், சிலருக்கெல்லாம் வந்து நம்ம ஏன் வந்து வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன, இறப்புன்னா என்ன, இறப்புக்கு பின்னாடி என்ன. இப்போ மகரிஷி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு இந்த கேள்வி எல்லாமே வந்து இந்த எல்லா கேள்விக்கும் விடை கண்டுபிடிச்சாரு. இது வந்து எக்ஸிஸ்டென்சியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது, சாரி, இதுதான் வந்து அந்த மற்றவங்களுடைய ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறது. இன்ட்ராபர்சனல்ங்கிறது முதல்ல வந்து என்னைய பற்றி நானே புரிஞ்சுக்கிறது. பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ், சிலர்லாம் வந்து அந்த உடலை வந்து நல்லா மூவ் பண்ணுவாங்க. இப்போ ஃபுட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பாலை வந்து பறிக்கிறதுக்கு வர்றாரு அப்படின்னா டக்குன்னு ஸ்விஃப்டாக மூவ் பண்ணி இந்த சைடு திரும்பி அந்த சைடு அப்படி கொண்டு போவாங்க. இந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் வந்து பாடிலி கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரியான 9 விதமான அறிவு நமக்குள்ளேயே வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த அறிவு வந்து இருக்கு. இது இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே வந்து சொல்ல முடியாது. இந்த 9 விதமான அறிவுகளும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க.
லக்ஷ்மி நாராயணன். ஐயா முடிஞ்சோடனே கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வச்சுக்கலாங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி 9 விதமான இன்டெலிஜென்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் வைட்டல் எனர்ஜி, உயிராற்றல், ஜீவகாந்த ஆற்றல். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இன்னேட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்குது. இன்னொன்று வந்து இன்னேட் டிரைவ். இன்னேட் டிரைவ் அப்படிங்கிறது இயல்பூக்கம். மகரிஷியினுடைய மொழியில சொல்லணும்னா இயல்பூக்கம். இந்த இயல்பூக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து ஒரு 3 மாசம் ஆனோன்னா குப்புற விழுந்துருச்சான்னு கேட்பாங்க. அப்புறம் அது தவழுதான்னு கேட்பாங்க. அப்புறம் அவர் எந்திரிச்சு நடக்க தொடங்கிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாமே வந்து இந்த குழந்தைக்கு யாருமே சொல்லித் தரதில்லை. அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு குப்புற விழுந்துருது. அப்புறம் அதுவே கஷ்டப்பட்டு தவழ்ந்து போகுது. அப்புறம் அதுவே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்று ஸ்டெப் வச்சு அப்படியே நடக்க தொடங்குது. இதெல்லாம் வந்து அம்மானால அப்பானால எல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே முடியாது. அது அப்படி அப்படி வளரணும், அப்படி ஆகணும் அப்படிங்கிறது வந்து இன்னேட் டிரைவ். அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இயல்பூக்கத்தினால வந்து அது அது மாதிரி பண்ணுது. அது ஏன் அப்படின்னா, இந்த இந்த மனித உடல்ல பயன்படுத்தி அது வந்து முழுமை பேர் அடைவதற்கான முயற்சி. அந்த முயற்சியினுடைய ஒரு சிறு பகுதி தான் அது வந்து குப்புற விழுகிறது, நடக்கிறது, தவழ்றது, மறுபடியும் வளர்ந்து அதுக்கான தொழில் அது இதுன்னு எல்லாத்தையும் அமைச்சுக்கிறது. இது எல்லாமே வந்து அந்த முழுமை பேரடைதல் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ நம்ம இப்போ ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, முழுமை பேரடைதல், தன்னிலை உணர்தல் அப்படிங்கிறது வாழ்வினுடைய நோக்கம். இந்த வாழ்வினுடைய நோக்கத்துக்கு என்னை நான் முழுமையா அர்ப்பணிச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த தேவைகள்லாம் நிறைவேறணும். அதாவது பிசியாலஜிக்கல் நீடு, உடலியல் தேவைகள், சேஃப்டி செக்யூரிட்டி நீடு, லவ் அண்ட் பிலாங்கிங் நீடு, செல்ஃப் எஸ்டீம் நீடு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடு, செல்ஃப் மாஸ்டரிங் நீடு. இந்த தேவைகள்லாம் வந்து எனக்கு நிறைவேறினாதான் நான் தன்னிலை உணர்தல் அந்த பயணத்தை தொடர முடியும். இந்த இந்த தேவைகள்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு எனக்கு இயற்கை என்ன கொடுத்துருக்குது? ஏன்னா ஏதோ ஒரு வளம் இருந்தால் தானே அந்த வளத்தை வச்சு தானே இந்த தேவைகளை நிறைவேற்றிக்க முடியும். அப்போ என்ன வளம் இயற்கை கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வைட்டல் எனர்ஜி கொடுத்துருக்குது. அப்புறம் வந்து இன்னேட் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்குது. எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த அறிவு. தென் இயல்பூக்கம், இன்னேட் டிரைவ் கொடுத்துருக்குது. அப்போ இந்த தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு இயற்கை கொடுத்திருக்கிற இந்த 3 விஷயத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துறது தான் வெளியில நமக்கு இருக்கக்கூடிய பர்பஸ், வாழ்வினுடைய நோக்கம். வாழ்வினுடைய பொதுவான நோக்கம் தன்னிலை உணர்தல். அப்புறம் பொதுவான நோக்கம் இல்லாம ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியா ஒரு நோக்கம் இருக்குது. அந்த தனித்தனியான நோக்கம் எதை சார்ந்து அமையும் அப்படின்னா, இந்த 3 விஷயங்கள், நம்முடைய வைட்டல் எனர்ஜி, இன்னேட் இன்டெலிஜென்ஸ், இன்னேட் டிரைவ், இதை சார்ந்து அந்த தனித்தனியான நோக்கம் அமையும். ஏன்னா இதை வச்சுதான் வந்து இந்த தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இந்த தேவைகளை பூர்த்தி செய்தாதான் தன்னிலை உணர்தல்ங்கிற பயணத்தை நம்ம வந்து வெற்றிகரமா தொடங்க முடியும். அப்போ இது இல்லாம இந்த இந்த இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தாம, இன்னேட் டிரைவை பயன்படுத்தாம, இந்த வைட்டல் எனர்ஜியை பயன்படுத்தாம உலகம் வந்து நமக்குள்ள வந்து காம்படிஷனை விதைச்சிருக்குது. காம்படிஷன் அப்படின்னா ஒரு போட்டி மனப்பான்மையை விதைச்சிருக்குது. அப்போ நம்ம இந்த இயற்கை நமக்கு கொடுத்த இந்த விஷயங்களை புறக்கணிச்சுட்டு சமுதாயம் நமக்குள்ள விதைச்சிருக்கக்கூடிய போட்டி மனப்பான்மையை கொண்டு அந்த போட்டியில இறங்கி ரேஸ் குதிரை மாதிரி ஓட தொடங்குறோம். இப்போ நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும், நான் அதுவாகணும், நான் இதுவாகணும், இதெல்லாம் வச்சு நான் வந்து பெரிய ஒரு பணக்காரன் ஆவேன், கார் வாங்குவேன், பங்களா வாங்குவேன், ஒரு மிகப்பெரிய ஒரு அழகிய பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி ஒரு 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 போட்டி மனப்பான்மை இந்த சமுதாயம் நமக்குள்ள விதைச்சிருக்குது. இந்த போட்டி மனப்பான்மை இருக்கிறதுனால நான் வந்து என்னுடைய இன்னேட் இன்டெலிஜென்ஸை விட்டுட்டு எனக்குள்ள இயல்பா எது பொங்கி வருதோ, என்னுடைய திறமை என்னவோ அதைய விட்டுட்டு
நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து எனக்கு வந்து மியூசிக் நல்லா இயல்பா வருது. மியூசிக் இயல்பா வருது அப்படின்னா, அந்த மியூசிக் சார்ந்து ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் என்னுடைய இந்த தேவைகளை நிறைவேற்றி என்னுடைய யூனிட்டி ஆஃப் பர்பஸ், பொதுவான நோக்கமாகிய தன்னிலை உணர்தலை நான் வந்து அடையணும். அப்படி இல்லாம எனக்கு இங்க இந்த தேவைகள் அப்படிங்கிறது ஆசைகளா மாறுது. தேவைங்கிறது வேற, ஆசைங்கிறது வேற. பசிக்கு உணவு அப்படிங்கிறது தேவை. எனக்கு புரோட்டா தான் வேணும் அப்படின்னா அங்க ஆசையா அது மாறுது. உணவு ஏதோ ஒரு உணவு இருந்ததுன்னா அந்த பசி போக்கிக் கொள்ள முடியும். ஆனா புரோட்டா தான் வேணும் அப்படின்னு அந்த டிமாண்டை வைக்கும்போது அங்க ஆசையா மாறுது. அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்னுடைய இயல்புல இல்லாத பல விஷயங்களை நான் வந்து செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப எனக்கு ஒரு மியூசிக்ல எனக்கு இன்னேட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. மியூசிக்னா எனக்கு பிடிக்கும். மியூசிக்ல என்னை நான் மறக்கிறேன். அந்த மியூசிக் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சாப்பாட்டு ஞாபகம் கூட வர்றதில்லை. அதுல நான் என்னை மறந்து அதுல எனக்கு ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி எனக்கு வந்து உற்பத்தி ஆகுது. அதாவது இந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸை நம்ம வந்து பயன்படுத்தும் போது தான் நமக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ, ஒரு ஒரு தடையற்ற ஓட்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு ஃபார்ம்லெஸ் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு இல்லையா, அதாவது சுத்தவெளி, ஒரு எல்லையே இல்லாத அந்த சுத்தவெளி, அந்த சுத்தவெளியை பற்றின ஒரு ஒரு டேஸ்ட். அந்த டேஸ்ட் இப்போ வந்து இப்போ இருட்டுக்கடை அல்வா கடைக்கு போனோம் அப்படின்னா அந்த கடையில் அல்வா வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு அல்வாவை நம்ம கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்றாங்க. அப்போ அந்த தன்னிலை உணர்தலினுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டேஸ்ட் நமக்கு என்ன எப்போ கிடைக்கும் அப்படின்னா, என்னுடைய இன்னேட் இன்டெலிஜென்ஸ் என்னவோ அந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸ்ல நான் ஃப்ளோ ஆகும்போது நான் வந்து ஃபார்ம்லெஸ் கூட கனெக்ட் ஆகும். அதாவது சுத்தவெளி கூட கனெக்ட் ஆகி எனக்குள்ள வந்து அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த படைப்பு தானாகவே வந்து நிகழ்ந்து எமர்ஜ் ஆகும். இப்போ நீங்க வந்து நிறைய எஸ்பிபி, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இவங்களுடைய பேட்டியெல்லாம் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த எப்படி வந்து நீங்க இந்த மியூசிக் அமைச்சீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு தெரியாது. நான் வந்து கனெக்ட் ஆனோம்னா அது அதுவா வந்து ஃப்ளோ ஆச்சு. நான் வந்து எதையுமே யோசிக்கல. கண்ணதாசன் இதை வந்து அடிக்கடி சொல்லுவார். நான் எதையுமே யோசிக்கல, ஜஸ்ட் பேனா எடுத்து வச்சேன் அப்படின்னா அது அப்படியே வந்து ஃப்ளோ ஆகுது கவிதை அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ இந்த அனுபவம் நமக்கு எப்ப கிடைக்கும்? அதாவது எல்லைகளை உடைச்சு எல்லையற்றதோட ஒரு கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும்போது அந்த எல்லையற்றது நமக்குள்ள இறங்கி ஒரு ஒரு என்னுடைய படைப்பா என் வழியாக அது தன்னுடைய படைப்பை நிகழ்த்துகிறது. என்னை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வச்சுக்கிட்டு அது தன்னுடைய படைப்பை நிகழ்த்துகிறது. அதனால இப்ப ஏஆர் ரஹ்மான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவார்டு கொடுத்தப்போ எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி அப்படி அதை வந்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறாரு. ஏன்னா அந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம வந்து செயல்படும் போது நமக்கே தெரியும் அங்க ஈகோ இருக்காது. நமக்கே தெரியும் இது நாம பண்ணல அப்படின்னு சொல்லி. நாம பண்ணல அப்படின்னா ஏதோ நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பயன்பட்டு எனக்குள்ள இருந்து அது அருவி மாதிரி பிரவாகமா பொங்கி வருது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு இந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸை நல்லா பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புகழ் நம்ம சூட்டணும் அப்படின்னா அந்த புகழை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அந்த புகழை வந்து அப்படியே வந்து இறைவனுக்கு, சுத்தவெளிக்கு அப்படியே வந்து அர்ப்பணிப்பாங்க. ஆனா அந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸ் இல்லாம இருக்கும்போது அங்க ஈகோ வந்துடும். இதை நான் தான் செஞ்சேன், நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அங்க ஈகோ வந்துடும். இன்னொரு இன்னொரு இது வந்து இன்னேட் இன்டெலிஜென்ஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த இயல்பான அறிவு, அதை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யும்போது நமக்கு யார் கூடயும் வந்து கம்பேரிசன் அப்படிங்கிறது வராது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இந்த கம்பேரிசன் வராம நான் வந்து என்னுடைய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி என்னுடைய படைப்பு திறனை நான் வெளிப்படுத்துறேன். இன்னொருத்தர் அவருடைய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அவருடைய படைப்பு திறனை வெளிப்படுத்துறாரு. இப்ப இந்த ரெண்டு படைப்பாளிகளும் சந்திக்கும் போது அங்க நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிறது இருக்காது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து வணங்குவாங்க. ஒருத்தர் ஒருத்தர் வந்து காம்ப்ளிமெண்டா இருக்கும். நீங்க அவர் எஸ்பிபியினுடைய பேட்டியெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அவர் வந்து எல்லா கலைஞர்களையும், இளையராஜாவை பாராட்டுவார். எல்லா கலைஞர்களையும் அவர் பாராட்டுவார்.
மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாரு, தான் உயராமல் மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து மகிழ்ச்சி அடைய முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ நான் உயர்ந்துனா தான் மற்றவர்களுடைய ஒரு உயர்ச்சியை ஒரு உயர்வை பார்த்து என்னால் மகிழ முடியும். நான் உயர்தல்ங்கிறது என்ன, என்னுடைய இன்னேட் இன்டெலிஜென்ஸ்ல நான் செயல்பட்டேன் அப்படின்னா தான் எனக்குள்ள வந்து அந்த அந்த ஒரு இறைநிலையோட ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகி நான் வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆன அப்படின்னா தான் மற்றவர்களுடைய அந்த திறமையை பார்த்து என்னால் பாராட்ட முடியும். அவங்க மேல பொறாமை எனக்கு வராது. அப்போ நான் ஒரு மியூசிக் எனக்கு டேலண்டா இருக்குது. ஆனா வந்து நான் வந்து இந்த ஆசையின் காரணமாக தூண்டப்பட்டு நான் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும். இந்த ஆசையின் காரணமாக நான் தூண்டப்பட்டு நான் வந்து ஒரு பேங்கரா போயிடுறேன். ஒரு பேங்க்ல வேலை பார்க்க நான் போயிடுறேன். அப்படிங்கிற பட்சத்துல அந்த பேங்க்ல வேலை பார்த்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிச்சு நான் வந்து ஒரு பெரிய வீடு காரு இதெல்லாமே வந்து வாங்கிடலாம். ஆனா என்ன அப்படின்னா, நான் எண்ணிலிருந்து வெகு தொலைவில் சென்று விடுகிறேன். ரொம்ப தூரமா வந்து போயிடுறேன். ஏன்னா இங்க வாழ்வினுடைய நோக்கம் இருக்குது, தன்னை உணர்தல் அப்படிங்கிறது அந்த வாழ்வினுடைய நோக்கம் இருக்குது. அந்த வாழ்வினுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த தேவைகளை நிறைவேற்றிக்கணும். அந்த தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த இயற்கை இந்த 3 விஷயங்களை எனக்கு கொடுத்துருக்குது. இந்த 3 விஷயங்களை வச்சுதான் நான் வந்து இந்த தேவைகளை நிறைவேற்றி தன்னை உணர்தல்ங்கிற பயணத்தை பண்ணணும். ஆனா என்னுடைய ஆசையின் காரணமாக இந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸ் இதை விட்டு வெகு தூரம் போய் நான் வந்து ஒரு பேங்கரா ஆகி நிறைய வந்து சம்பாதிச்சு நிறைய பண்ணிட்டேன். ஆனா எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த லைஃப் எனக்கு வந்து ஒரு திருப்தி இருக்காது. ஓஷோ வந்து ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு மிகப்பெரிய சர்ஜன் நிறைய சர்ஜரி பண்ணி, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜன் பண்ணி நிறைய பேர்த்த காப்பாத்திருக்காரு. ஸோ இதய அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் கை வச்சு கிட்டத்தட்ட 99% வந்து எல்லாருமே வந்து பிழைச்சிருக்காங்க. அவருக்கு இப்போ 75 வயசு ஆயிடுது. 75 வயசு வரைக்கும் அவர் சர்வீஸ் பண்றாரு. அப்புறம் 75 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய ஓய்வை அவர் வந்து அறிவிக்கிறார். கொஞ்சம் வயோதிகத்தின் காரணமா கொஞ்சம் கை நடுக்கம்லாம் வந்துடுது. இனிமே என்னால் சர்ஜரி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு தன்னுடைய ஓய்வை அறிவிக்கிறாரு. அவர் உலகம் முழுவதும் பாப்புலரான ஒரு டாக்டர். அதனால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி, ஃபேர்வெல் பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. எல்லா மருத்துவர்களும் வந்துட்டாங்க. அவருடைய நெருங்கிய நண்பர் தான் இந்த பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்றாரு. எல்லா மருத்துவர்களும் கூடி அந்த ஃபேர்வெல் பார்ட்டி ஆரம்பிக்க போகுது. ஆனால் இந்த டாக்டரை காணோம். அவருடைய நண்பர் வந்து அந்த டாக்டரை, இந்த சர்ஜனை தேடி போறாரு. அவர் தேடி போனால் அது ஒரு ரிசார்ட்ல நடக்குது. ஒரு மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்ல நடக்குது. இவர் வந்து எங்கேயோ ஒரு வியூ பாயிண்ட்ல போய் நின்றுக்கிட்டு அப்படியே வந்து அந்த அந்த பள்ளத்தாக்கை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த சர்ஜன். இந்த ஃப்ரெண்டு போய் தோலை தொட்ட உடனே அவர் திரும்புறாரு. திரும்பும்போது பார்த்தா அவர் கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி வந்துட்டு இருக்குது. என்ன நீ ஒரு உலக புகழ்பெற்ற டாக்டர், உன்னைய பாராட்டி உனக்கு ஃபேர்வெல் கொடுக்கறதுக்காக உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு மருத்துவ நிபுணர்கள்லாம் வந்து வந்திருக்கிறாங்க. இந்த சமயத்தில் நீ நின்று அழுதுட்டு இருக்கிறியே அப்படின்னு, ஹெல் வித் யுவர் ஃபேர்வெல் பார்ட்டி, உன் ஃபேர்வெல் பார்ட்டி கொண்டு போய் குப்பையில போடு அப்படின்னா, ஏன் இப்படி சொல்ற, நீ அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான சர்ஜன் ஆச்சு, ஏன் இப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, நான் வந்து ஒரு மியூசிஷியனாக தான் வந்து விரும்பினேன். எங்க அப்பா வந்து அவரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவருடைய ஆசை நிறைவேறல அப்படின்னு வந்து என்னைய கம்பேர் பண்ணி டாக்டருக்கு வந்து படிக்க வச்சிட்டாரு. நான் என்னதான் வந்து திறமையோட இந்த தொழில சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் கூட என்னுடைய ஆன்மா வந்து மியூசிக்கு தான் நாடி போகுது. நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு தான் எனக்கு வருது. நான் மியூசிக்ல சேர்ந்து மியூசிக்ல ஏதாவது வந்து சாதிச்சிருந்தேன்னா தான் என்னுடைய ஆன்மாவுக்கு அந்த ஒரு நிறைவு, ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு வந்து அவர் வந்து அழுகிறார். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் வந்து டாக்டர் தொழில் பண்ணாரு. ஆனா அதுல ஃப்ரீ ஃப்ளோவை அவர்னால டச் பண்ண முடியல. அதாவது
அந்த அந்த கிரியேட்டிவிட்டி வெளிப்படலை, அந்த ஃபார்ம்லெஸ்ஸோட அந்த இறைநிலையோடு ஒரு கனெக்ட் ஆகல. இது எல்லாமே மைண்ட் மூலமா கனெக்ட் ஆன விஷயம் தானே ஒழிய மைண்டை தாண்டி ஆன்மாவிலிருந்து இறைநிலையோட கனெக்ட் ஆகி அந்த இறைநிலை அவர் மூலமா ஃப்ரீ ஃப்ளோ ஆகி அது மூலமா எந்த ஒரு படைப்பும் வெளிப்படலை அப்படிங்கிற ஒரு திருப்தியின்மை தான் இந்த விஷயம். இந்த விஷயம் எல்லாருக்கும் வாழ்க்கையினுடைய எண்டில் தான் தெரிய வருது. ஆனால் வாழ்க்கையினுடைய எண்டில் இனி நோ மோர் ஃபியூச்சர், இனி நாளை என்பதே இல்லை அப்படிங்கும்போது 75 வயசு 80 வயசு ஆகும்போது இது தெரிய வரும்போது ஒரு மிகப்பெரிய துக்கம், ஒரு மிகப்பெரிய ஒரு வேக்கம், ஒரு ஒரு வெறுமை நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்கிறது. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதனால வாழ்க்கையினுடைய நோக்கம் இந்த தன்னை உணர்தல். அந்த நோக்கத்துக்கு என்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான நோக்கம் இருக்குது. அந்த தனித்தனியான பர்பஸ், அந்த தனித்தனியான பர்பஸ் அப்படிங்கிறது இந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸ், இன்னேட் டிரைவ், வைட்டல் எனர்ஜி, இது மூணையும் அலைன் ஆகி இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்கு நான் பக்கத்துல போக முடியும். இப்போ இந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நான் வந்து அந்த தேவைகளை ஆசையா மாத்தி என்னுடைய இன்னேட் இன்டெலிஜென்ஸ் இல்லாம எங்கேயோ வேற வேற விஷயங்களை கத்துக்கிட்டு நான் வந்து வெகு தூரம் என்னை விட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா, எத்தனை தூரம் நான் சென்றேனோ அத்தனை தூரம் நான் திரும்பவும் பயணம் பண்ணணும். அது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஜேர்னி. அப்படி திரும்பி வர்றதுக்கு என்கிட்ட நாட்கள், வாழ்நாட்கள் இல்லை. நான் அதுக்குள்ளேயும் வாழ்க்கையினுடைய எண்டுக்கு வந்துட்டேன். என்கிட்ட வாழ்நாட்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுமை எனக்கு ஏற்படுது. இன்னொன்று நல்லா ஆழமா பார்த்தீங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் தன்னுடைய இன்னேட் இன்டெலிஜென்ஸ் அதுல பயணம் பண்றாரோ அவங்கனால தான் அந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸ் தான் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பெயின், எக்ஸ்ட்ரீம் பிளஸர், இது ரெண்டையுமே அனுபவிக்க முடியும். அதாவது உச்சகட்ட இன்பம், உச்சகட்ட துன்பம், இது ரெண்டையும் எதுல அனுபவிக்க முடியும் அப்படின்னா, என்னுடைய அந்த அந்த உள்ளார்ந்த அறிவு, எனக்கு எந்த இன்டெலிஜென்ஸ் டாமினண்டா இருக்குதோ, சிலருக்கு மியூசிக் டாமினண்டா இருக்கலாம், சிலருக்கு லாங்குவேஜ் ரொம்ப திறமையா அவங்க லாங்குவேஜை வந்து கையாளுவாங்க, சிலருக்கு பாடிலி கினஸ்தட்டிக், அவங்க அவங்க உடல் வந்து டக் 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 டக்குன்னு வளைச்சு அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுல எந்த திறமை எனக்கு டாமினண்டா இருக்குதோ அந்த திறமையை சார்ந்து என்னுடைய கிரியேட்டிவ் ஆக்குபேஷன், என்னுடைய தொழில் அமையும் போது அந்த தொழில தான் நான் வந்து உச்சகட்ட இன்பம், உச்சகட்ட துன்பம், இது ரெண்டையும் அனுபவிக்க முடியும். அது என்ன உச்சகட்ட இன்பம், உச்சகட்ட துன்பம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சூப்பர் சிங்கர்ல ஒருத்தர் பாடுறாருன்னு வச்சுக்கோங்க. நாம இந்த பாட்டை கேட்குறோம், எனக்கு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு பெருசா கிடையாது. ஆனா ஒரு ஒரு எஸ்பிபி, ஒரு இளையராஜா, இவங்க இந்த பாட்டை கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப நுட்பமா இந்த கமகத்துல இந்த இடத்துல நீ தப்பு பண்ண, இந்த இடத்துல பீக்குக்கு போகும்போது ஸ்ருதி விலகிருச்சு, ஒரு நோட்டு வந்து நீ கம்மியா பாடுன, இப்படின்னு சொல்லி ஒருத்தர் நல்லா பாடினாரு அப்படின்னா அவ்வளோ அழகா பாடுறாரு, ஒவ்வொரு கமகத்தையும் அவ்வளோ அற்புதமா அந்த நோட் ஸ்பீக்கு போய் தொடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க உச்சகட்ட இன்பத்தை அடைவாங்க. ஒருத்தர் தப்பா பாடும்போது இப்ப நமக்கு அது சாதாரண பாட்டு, அந்த உச்சகட்ட இன்பமும் இல்லை, வேதனையும் இல்லை, துன்பமும் இல்லை. ஆனா அவங்க ஒருத்தர் தப்பா பாடும்போது இப்படி சுருதி விலகி பாடுறாங்களே அப்படின்னு ஒரு வேதனை அவங்களுக்குள்ள வரும். அப்ப அது மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ்ல பயணம் பண்றவங்களுக்கு தான் அந்த மியூசிக்கை பார்க்கும்போது உச்சகட்ட இன்பத்தையும் அடைய முடியும், உச்சகட்ட துன்பத்தையும் அடைய முடியும். ஏன் இந்த உச்சகட்ட இன்பத்தையும் உச்சகட்ட துன்பத்தையும் அடையணும் அப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு வாழ்க்கை அப்படின்னு நமக்கு இருக்குது. இந்த வாழ்க்கையில மீடியாக்கர் லைஃப், மேலோட்டமா அப்பேரண்ட் லெவல்ல வாழ்ந்துட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த மேலோட்டமா வாழக்கூடிய வாழ்க்கை தான் பாரதியார் வந்து இந்த தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த வேடிக்கை மனிதர்களுடைய வாழ்க்கையில உச்சகட்ட இன்பமும் இல்லை, உச்சகட்ட துன்பமும் இல்லை. அவங்க அப்படியே வந்து வாழ்ந்துக்கிட்டு அப்படியே வந்து போயிடுவாங்க. ஆனா ஒரு எஸ்பிபி மாதிரியான ஒரு ஒரு மனிதர் அப்படிங்கும்போது ஒருத்தர் பாடும்போது அதுல உச்சகட்ட இன்பமும் அவங்களுக்கு கிடைக்கும், உச்சகட்ட துன்பமும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஏன் இந்த உச்சகட்ட இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டா,
ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில உச்சகட்ட இன்பம் எதுவோ அதை அனுபவிக்கணும், துன்பம் அனுபவிக்கும் போதுதான் அது ரெண்டையும் கடந்த நிலைங்கிறது ஒண்ணு இருக்குது. ஜுவாலிட்டியை கடந்த நிலை, இருமைத்தன்மையை கடந்த நிலை தான் அத்வைதம். அப்போ இந்த ரெண்டு உச்சகட்டத்தையும் அனுபவிக்கிற ஒரு மனிதனால தான் அதை கடந்து போக முடியும். அதை அப்படி கடந்து போகும்போதுதான் இந்த சைடு வந்து இந்த தன்னிலை உணர்தல் ஆஹ், சாத்தியம் ஆகும். இருமைத்தன்மையை கடக்கணும். அந்த இருமைத்தன்மையை கடக்கணும் அப்படின்னா உச்சகட்ட இன்பத்தையும் அனுபவிக்கணும், உச்சகட்ட துன்பத்தையும் அனுபவிக்கணும். அப்பதான் அதை வந்து டிரான்சென்ட் ஆகி நம்ம வந்து போக முடியும். ஆகினால இதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். இன்னொரு விதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு எப்போ வரும்? சுயமரியாதை, என் மேல எனக்கே ஒரு மரியாதை வரணும். அப்படின்னா என் மேல எனக்கே ஒரு மரியாதை வரணும் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு வாழ்க்கையில சில வேல்யூஸ் வேணும். வேல்யூஸ் அப்படின்னா அறம், அறநெறி. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அறம், அறநெறிகள், விழுமியங்கள், வாழ்வியல் விழுமியங்கள், இதெல்லாம் வந்து எனக்கு வேணும். ஒரு ஒரு உண்மையை பேசுவேன், இன்டெகிரிட்டி, என்னுடைய எண்ணம் சொல் செயல், இது மூணுக்கு இடையில ஒரு நேர்கோடு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி என்ன வேல்யூஸை ஒருத்தர் கடைபிடிக்கும் போது தான் அவங்களுக்கு அவங்க மேலேயே வந்து ஒரு மரியாதை வரும். இந்த வேல்யூஸை கடைபிடிக்காத ஒரு மனிதனுக்கு அவங்களுக்கு அவங்க மேல மரியாதையே இருக்காது. அப்போ இந்த தேவைகள் எல்லாம் வந்து ஆசைகளா மாறி தன்னுடைய இன்னேட் இன்டெலிஜென்ஸ் அல்லாத வேற சில விஷயங்களை பண்றாங்க. அதாவது இப்போ உதாரணமா அந்த மியூசிக் இருக்குது, ஆனா அவர் பேங்கர் ஆயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல இது ஆசையா இருக்குதுங்க. தேவை எல்லாமே ஆசையா மாறிடுச்சு. அந்த ஆசைகளை இப்ப நான் வந்து ஒரு வீடு கட்டி ஆகணும், ஒரு ஒரு ஆடி கார் வாங்கி ஆகணும் அப்படின்னு வந்து அவருக்குள்ள வந்து ஒரு கோல், சமுதாயத்தினால் திணிக்கப்பட்ட கம்பேரிசன்னால, அந்த ஒப்பிடுதலால சமுதாயத்தால் திணிக்கப்பட்ட ஒரு கோல் வந்து அவருக்கு வந்துருது. அந்த கோலை அவர் வந்து நிறைவேற்றிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மீன்ஸ், அதாவது எந்த வழியாக அந்த கோலை அச்சீவ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த வழி, அந்த இலக்கை சென்றடையக்கூடிய அந்த வழி அப்படிங்கிறத இந்த ஆசை வந்து மறக்கடிச்சிடும். இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஆடி கார் வாங்கி ஆகணும், எனக்கு வந்து அதுக்கு ஒரு 50 லட்சம் தேவை. இது என் மனசுல வந்து அப்சசிவ் தாட்டா மாறிடுச்சு. அந்த அந்த 50 லட்சம் கொடுத்து அந்த ஆடி கார் வாங்கியே ஆகணும், வாங்கியே ஆகணும், வாங்கியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த எண்ணத்துக்கு பயங்கர அழுத்தம் அதிகமாயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த எண்ண அழுத்தத்துல நான் செயல்படும் போது எந்த வழியில சென்று என்னுடைய இலக்கை அடைகிறேன் அப்படிங்கிறது அங்க மறக்கப்படும். அதாவது தவறான வழிகள்லையும் நான் சம்பாதிக்க தொடங்குவேன். ஏன்னா எனக்கு இலக்கு தான் முக்கியம், இந்த ஆடி கார் தான் முக்கியம். அதை அடையிறதுக்கு நான் லஞ்சம் வாங்கலாம், யாரையாவது ஏமாத்தலாம், யாருக்காவது துரோகம் பண்ணலாம், இப்படி எதை வேணாலும் செய்து என்னுடைய இலக்கை நான் அடையிறதுக்கு தயாராக இருப்பேன். அப்படி எதை வேணாலும் அடைந்து என்னுடைய இலக்கை நான் வந்து எதை வேணாலும் செய்து என்னுடைய இலக்கை அடைவதற்கு நான் தயாராக இருக்கும்போது இது வந்து சமுதாயத்தினுடைய பார்வையில ஒரு வெற்றியா இருக்கும். அவர் வந்து கார் வாங்கிட்டாரு, பெரிய வீடு கட்டிட்டாரு, அங்க தோப்பு வாங்கிட்டாரு, இங்க கெஸ்ட் ஹவுஸ் வாங்கிட்டாரு. சமுதாயத்தினுடைய பார்வையில ஒரு ஒரு வெற்றி அடைந்த ஒரு மனிதனா இருப்பார். ஆனா அவர் வந்து இன்னேட் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரீம் ப்ளஷர், எக்ஸ்ட்ரீம் பெயின் இதெல்லாம் அனுபவிக்காம தன்னுடைய இயல்புக்கு மாறான விஷயங்களை செய்து அதுல மீன்ஸ் எந்த வழியில அதை அடைகிறோம் என்பதை மறந்து ஏதோ அதை இலக்கை அடைந்திருக்கிறதுனால அவருக்குள்ள ஒரு மன நிறைவு, மன அமைதி அப்படிங்கிறது இருக்காது. அந்த மன நிறைவு, மன அமைதி இருக்காததுனால எந்த ஒரு வேல்யூஸையும் எந்த ஒரு அறத்தையும் அவர் ஃபாலோ பண்ணாததுனால செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்காது. செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது தனக்கு தன்மேலே இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு அவருக்கு இருக்காது. தனக்கு தன்மேலேயே ஒரு மதிப்பு இல்லை அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தவங்க சும்மா லேசா ஏதாவது வந்து அவரு ஒரு நடந்து போறாரு, வாக்கிங் போறாரு, டெய்லியும் ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லிட்டு போறவரு அன்னைக்கு அவருக்கு வேற என்னமோ பிரச்சனை, வேற என்னமோ நினைச்சிட்டு போறாரு, இவருக்கு வணக்கம் வைக்கல அப்படிங்கும்போது இது அவருக்கு பிரச்சனையா மாறிடும். இவர் வந்து ஏன் வந்து டெய்லி எனக்கு வணக்கம் வச்சுட்டு போறவரு இன்னைக்கு ஏன் எனக்கு வணக்கம் வைக்கல, அப்ப என்னை பத்தி ஏதாவது விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சா, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது அவர்கிட்ட போட்டு கொடுத்துருப்பானா, அதனாலதான் அவரு வணக்கம் வச்சுட்டு வைக்காம போறாரா
இப்படியெல்லாம் வந்து அவர் தனக்குள்ளேயே வந்து மனதை ஓட்ட தொடங்கிடுவாரு. இது அவருக்கு மிகப்பெரிய துன்பமா இருக்கும். அப்போ செல்ஃப் எஸ்டீம் இல்ல அப்படிங்கும்போது பிறர் தன்னை மதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம். ஏன்னா அந்த செல்ஃப் எஸ்டீம் இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு வெறுமை தன்மையை உள்ளுக்குள்ள வந்து உருவாக்குது. அந்த வெறுமையை போக்குறதுக்கு எப்படி முயற்சி பண்ண தொடங்குவாங்க அப்படின்னா, மற்றவங்க என்னை மதிக்கணும், மற்றவங்க என்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மேல தங்களுடைய அதிகாரத்தை திணிக்க அவங்க சொல்லுவாங்க. அப்பதான் வந்து பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம், செல்வாக்கு இந்த 5 அவர்கள் ஆக்கிரமிக்கப்படுவார்கள். அப்ப அதனாலதான் வந்து திடீர்னு வந்து கட்சி ஆரம்பிக்கிறது, இல்ல ஒரு ஜாதி சங்கத்துல போய் சேர்ந்துக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு கிளப்ல போய் சேர்ந்துக்கிறது, இல்ல எலெக்ஷன்ல நிக்கிறது, இல்லைன்னா வந்து குறைஞ்சபட்சம் வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணி ஒரு அனாத ஆசிரமங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு முன்ன நின்று ஒரு கோயிலை கட்டி அதன் மூலமா வந்து 4 பேர் தன்னை மதிக்கணும் அப்படிங்கிற அந்த மதிப்பை உருவாக்குவதற்கான அந்த முயற்சி. ஏன்னா இங்க சுயமதிப்பு சுயமரியாதை அப்படிங்கிறது இல்லை. அப்ப வெளியிலிருந்து மதிப்பை உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடுறாங்க. ஆனா என்னதான் கஷ்டப்பட்டு போராடினாலும் இந்த சுயமரியாதையை உருவாக்க முடியாது. எனக்கு என் மேலேயே இருக்கிற மதிப்பு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய வேல்யூஸ்னால, நான் ஃபாலோ பண்ணக்கூடிய அறநெறிகளால தான் எனக்கு என் மேல மதிப்பு வரும். அந்த அறநெறிகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனிதன் தான் தனக்கு தன்மையிலேயே அவனுக்கு வந்து மற்றவர்களுடைய மரியாதை அது தேவையில்லை. ஆனா தேவையில்லைனாலும் அது தானாகவே அந்த மனிதனுக்கு கிடைச்சிடும். இப்ப மகரிஷி வந்து போஸ்ட் ஆபீஸ்ல அவருடைய உயர் அதிகாரி அவரை லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவரு நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் வந்து அந்த உயர் அதிகாரி கம்பல் பண்றாரு. கம்பல் பண்ணும்போது அங்க மகரிஷியினுடைய அந்த அறம், அந்த வேல்யூஸ் அவருக்கு அதைய ஏற்றுக்கொள்வதற்கு இடம் தரல. அப்போ வந்து அவர் வந்து எனக்கு நானே சிருஷ்டித்துக் கொண்ட இந்த அடிமை தலையில் இருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு மனிதன் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அறத்தை கடைபிடிக்கும் போது அந்த மனிதன் மேல அந்த மனிதனுக்கு தனக்குத்தானே வந்து ஒரு மரியாதை இருக்குது. மற்றவங்களும் அந்த மனிதனை மதிக்க தொடங்குகிறார்கள். ஆனா இந்த தனக்குத்தானே மரியாதை இல்லாத ஒரு மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா, மற்றவர்களிடத்துல மரியாதையை வேண்டி தனது அதிகாரத்தை, புகழை இதெல்லாம் பயன்படுத்தி செல்வாக்கை இதெல்லாத்தையும் பயன்படுத்தி மற்றவர்களிடத்துல அந்த மரியாதையை பெற முயலுகிறான். அப்படி முயலும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இவனுடைய அதிகாரத்துக்கு பயந்து இவன் வந்தா சல்யூட் அடிப்பாங்க, இவன் வந்தா எந்திரிச்சு நிற்பாங்க. ஆனா பின்னாடி வந்து அவங்களுக்கு இவர்கள் மேல எந்த மரியாதையும் இருக்காது. இவங்களுடைய இப்ப இவர் வந்து ஒரு டிஎஸ்பியா இருக்காரு அப்படின்னா எந்திரிச்சு சல்யூட் அடிப்பாங்க. ஆனா அந்த டிஎஸ்பி பதவி ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னா ஒரு கான்ஸ்டபிள் கூட இவரை வந்து மதிக்க மாட்டான். இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு புகழ் போயிடுச்சு, இல்ல செல்வாக்கு போயிடுச்சு, இல்ல பொருள் போயிடுச்சு அப்படின்னா யாரும் இவங்களை மதிக்க மாட்டாங்க. இப்படி ஏன்னா இது எல்லாமே செயற்கையா வந்து உருவாக்கி கொண்டது. தன் மேல மதிப்பில்லாதனால வெளிய முயற்சியினால உருவாக்கி கொண்ட விஷயம் இது நிலைக்காது. அப்போ நான் வந்து டிஎஸ்பியா இருக்கும்போது இவன் வந்து எவ்வளோ குனிஞ்சு குனிஞ்சு கூட கும்பிடு போட்டான். ஆனா இன்னைக்கு வந்து ரோட்ல பார்த்தா பார்க்காத மாதிரி போறான் அப்படின்னு ஒரு வேதனை வேற புதுசா வர தொடங்கும். இதயம் வலிக்கும். ஏன்னா இந்த செல்ஃப் எஸ்டீம் நீட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம். தன்னை தானே மதித்துக் கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம். அந்த மனிதனுக்கு அந்த செல்ஃப் எஸ்டீம் நீட் பூர்த்தி ஆகல அப்படின்னா அது தரக்கூடிய வேதனைக்கு அளவே இல்லை. அதனால இதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப இது எல்லாமே எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டா இந்த கிரியேட்டிவ் ஆக்குபேஷன், என்னுடைய இன்னேட் இன்டெலிஜென்ஸை என்னுடைய இன்னேட் டிரைவை பயன்படுத்தி நான் வந்து என்னுடைய தொழிலை நான் அமைத்துக் கொள்ளும் போதுதான் இது கிடைக்கும். இதுக்கு வெளியே நான் பயணம் பண்ணும்போது என்னுடைய மீன்ஸ் எல்லாம் அப்படி வெளியே பயணம் பண்ணியும் ஒரு குறிப்பிட்ட அறநெறிய வாழ்றவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா மோஸ்ட்லி வந்து என்னுடைய ஆசை வந்து கண்ணை மறைச்சு நான் எந்த வழியா என்னுடைய இலக்கை அடைகிறேங்கிறத மறக்கடிச்சிருவோம். அப்படி மறக்கடிக்கும் போது இந்த பிரச்சனை எல்லாமே வந்துடும். இப்போ இதுக்கு அடுத்த நீடு அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடு. எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முழுமையான திறனை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நீடு
ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. அப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு மனிதன் உருவாக்கி கொடுக்காம வேற பாதையில பயணிக்கும் போது அவனுக்கு வாழ்க்கையில நிறைவு இருக்காது. இப்போ இதை வந்து அஹ், ஜப்பான்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, இகிகாய் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அந்த இக்கிகாயில வந்து ஒரு 4 வட்டம் இருக்கும். ஒரு நிமிஷம் நெட்ல எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். இப்படி ஒரு இக்கிகாய் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இந்த இக்கிகாயில இந்த 4 வட்டங்கள் இருக்குது. இதுல மேல இருக்கிற வட்டம் வந்து வாட் யூ லவ், நீ எதை நேசிக்கிறாய் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து நான் வந்து என்ன நேசிக்கிறேன் அப்படிங்கிறத எழுதணும். லைக் வந்து நான் வந்து எனக்கு மியூசிக் பிடிக்கும், ஸோ எனக்கு லாங்குவேஜ் ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிறது வந்து வாட் யூ லவ். நீ எதை வந்து எதை செய்யும் போது உன்னை நீயே மறக்கிறாய் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இதில் லிஸ்ட் அவுட் பண்ணணும். தென் வந்து 2வது வட்டம், இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வட்டம், வாட் யூ ஆர் குட் அட். இப்போ நான் நான் நேசிக்கிற ஒரு விஷயத்துல நான் வந்து திறமையுடையவனா இருக்கிறேனா அப்படிங்கிறதும் இங்க முக்கியம். நேசிக்கிறது மட்டும், இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை, இப்போ வேதாத்ரி மகரிஷியினுடைய கருத்துக்களையே வந்து மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிக் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா எனக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப பிரிச்சா மட்டும் பத்தாது, நான் அதை திறமையா சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கலையை நான் வந்து அடைஞ்சிருக்கணும். சும்மா வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு நான் வந்து மற்றவங்களுக்கு புரியாத வகையில நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்க பிடிக்கும் அப்படின்னா அந்த சொல்லிக் கொடுக்கறதுல நான் வந்து திறமையுடையவனாகவும் இருக்கணும். அதான் வாட் யூ ஆர் குட் அட் அப்படிங்கிற இந்த வட்டம். அதுக்கப்புறம் அப்படி நான் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கு, இப்போ எனக்கு அது சொல்லிக் கொடுக்கறது பிடிக்கும், அதில் நான் திறமையுடையவனாகவும் இருக்கிறேன். அப்படி இது 2 மட்டும் இருந்தால் போகாது. அதுக்காக வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஒரு நன்மை எனக்கு வரணும். ஒரு ஒரு பேமெண்ட் வரணும். ஒரு பொருளாதார ரீதியாகவோ அல்லது ஒரு மனநிறைவு அப்படிங்கிறது கூட வந்து ஒரு கிரெடிட் தான். அது எனக்கு வந்து வரணும். அது இல்லைனாலும் ஒரு பிரச்சனை தான். அதுக்கடுத்து வாட் த வேர்ல்டு நீட்ஸ், அது உலகத்துக்கு தேவையானதாகவும் இருக்கணும். இப்போ நான் பாடுவேன், நல்லா பாடுவேன், நான் பாடுறதுல திறமையா இருக்கிறேன். ஆனா உலகத்துக்கு அதுல தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துல அதுவும் எனக்கு ஒரு வேதனையை கொடுக்கும். அப்ப இந்த 4 வட்டமும் பூர்த்தியாகணும். அதாவது நான் எதை நேசிக்கிறேன், நான் அதுல திறமையுடையவனா இருக்கனா, அதுக்காக எனக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்க, ஒரு பெனிஃபிட் கிடைக்குதா, அது இந்த உலகத்துக்கு தேவையானதாக இருக்குதா, இந்த 4 வட்டமும் இணையக்கூடிய இடம் தான் இக்கிகாய். இந்த இக்கிகாயில வாழக்கூடிய ஒரு மனிதன் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து அவனுக்கு அந்த மரணம் வரும்போது அந்த மரணத்தை வந்து அவன் வரவேற்பான். இந்த இக்கிகாயில வாழல அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்கு வந்து இப்போ இதுல வந்து 2 வட்டம் இன்டர்செக்ட் ஆகிற இடம் இருக்குது, 3 வட்டம் இன்டர்செக்ட் ஆகிற 3 வட்டம் இணையக்கூடிய இடம் இருக்குது. இப்போ இந்த 2 வட்டம் பாத்தீங்கன்னா, இந்த நான் என்ன விரும்புறேன், நான் அதுல திறமையுடையவனா இருக்கணும், அந்த 2 வட்டம் இணையக்கூடிய இடம் இது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திருப்தி இருக்கும். ஆனா நான் வந்து ஒரு உபயோகமற்றவனா ஒரு ஃபீல் வந்து எனக்கு வரும். இப்ப இந்த 2 வட்டம் இணைஞ்சது, இந்த 3 வட்டம் இணைஞ்சது, அதாவது குட் அட், பெய்டு ஃபார் நீட்ஸ், இதுனா கம்ஃபர்டபுளா இருப்போம். ஆனா ஒரு எம்டினஸ் இருக்கும். அதாவது நான் வந்து என்னுடைய தொழில், நான் இப்போ ஒரு பேங்க்குக்கு போயிட்டேன், எனக்கு மியூசிக் தான் பிடிக்கும், ஆனா நான் வந்து பேங்க்ல வேலை செய்யறேன். அந்த பேங்க் வேலையில நான் திறமையானவனாகவும் இருக்கிறேன், எனக்கு அதுக்கு நல்ல சம்பளமும் வருது, அது உலகத்துக்கு தேவையானதாகவும் இருக்குது. இந்த 3 வட்டம் பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த 3 வட்டம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா நான் வந்து கம்ஃபர்டபுளா இருப்பேன்.
என்னுடைய வாழ்க்கை நல்ல வசதியா இருக்கும். ஆனா எனக்குள்ள ஒரு நிறைவு இருக்காது, ஒரு வெறுமை வந்து இருக்கும். ஏன்னா அந்த வேலையை நான் வந்து லவ் பண்ணல. அதனால எனக்குள்ள ஒரு வெறுமை இருக்கும். இப்ப இங்க இந்த 3 வட்டம் பாத்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் அண்ட் காம்ப்ளசன்சி பட் சென்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி, ஒரு அன்சர்டனிட்டி. அதாவது நான் லவ் பண்றேன், அது உலகத்துக்கு தேவையானதாகவும் இருக்குது, அதுக்கு எனக்கு போதுமான ஒரு வருமானமும் கிடைக்குது. ஆனா அதுல நான் வந்து திறமையுடையவனா இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல எந்த நேரம் வேணாலும் என்னுடைய வேலை போயிடலாம் அப்படின்னு வந்து ஒரு அன்சர்டனிட்டி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த இந்த 3 வட்டம் பாத்தீங்கன்னா டிலைட் அண்ட் ஃபுல்னஸ் பட் நோ வெல்த். இப்ப இது இது வந்து இப்ப பாரதியார் மாதிரியான அஹ், கவிஞர்களுடைய நிலை. அவருக்கு அது பிடிக்கும். கவிதை எமக்கு தொழில் கவி செய்து கிடப்பதே அப்படின்னாரு. கவிதை எழுதுறது அவருக்கு பிடிக்கும். அவரு அதுல ரொம்ப திறமையானவராகவும் இருந்தாரு. அது இந்த உலகத்துக்கும் தேவைப்பட்டுச்சு. ஆனா அதுல இருந்து அவருக்கு வருமானம் வந்ததா, வெல்த் வந்ததா அப்படின்னு கேட்டா அது இல்லை. அப்போ அவருக்கு வந்து அந்த டிலைட் இருந்துச்சு, அந்த ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு, ஒரு நிறைவு இருந்துச்சு. ஆனா வந்து வெல்த் இல்ல, ஒரு ஒரு செல்வம் அப்படிங்கிறது இல்ல. அப்போ இந்த 3 வட்டம் பூர்த்தியாகி ஏதாவது ஒரு வட்டம் பூர்த்தி ஆகலைனாலும் ஒரு எம்டினஸோ, ஒரு யூஸ்லெஸ்னஸோ, ஒரு வெல்த் இல்லாத ஒரு நிலையோ, ஒரு அன்சர்டைனான ஒரு நிலையோ இருக்கும் நமக்கு. அப்போ ஒரு மனிதன் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த பேஷன், மிஷன், வெக்கேஷன், ப்ரொஃபஷன் இது 4மே வந்து ஃபுல்ஃபில் ஆகி இந்த 4 வட்டமும் இணையக்கூடிய இக்கிகாய் இந்த இடம்தான். இந்த இடத்துல ஒரு மனிதன் வாழும்பொழுதுதான் அவனுக்கு ஒரு முழுமையான நிறைவு அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க வந்து பயன்படுத்தி எனக்கு எது பிடிக்கும், அதுல நான் திறமையுடையவனா இருக்கனா, அது இந்த உலகத்துக்கு தேவையானதாக இருக்குதா, அதுல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு வருமானம் வருதா அப்படின்னு வந்து நீங்க செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த இக்கிகாய்ங்கிற ஃப்ரேம் ஒர்க் வந்து நமக்கு உதவும். இதுக்கு இக்கிகாய்னே ஒரு புக் இருக்குது, வேணா வந்து வாங்கி நீங்க படிச்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து முக்கியம். அப்பதான் வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நான் வந்து அடைய முடியும். இப்போ இந்த 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 மூணையும் பயன்படுத்தி என்னோட இன்னேட் இன்டெலிஜென்ஸ், இன்னேட் டிரைவ், வைட்டல் எனர்ஜி இதை பயன்படுத்தி நான் விரும்புகிற ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னா அதுக்கு இன்னேட் இன்டெலிஜென்ஸோட சில ஸ்கில்ஸையும் நம்ம வந்து சில திறமைகளையும் நம்ம வந்து வளர்த்துக்க வேண்டியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு இந்த இந்த விஷயங்களை நான் இப்போ சொல்ல போறேன். இந்த விஷயங்களை ஒரு குழந்தைக்கு ஒரு 20 வயதுக்குள்ளாகவே நீங்க வந்து கற்றுக் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையை பத்தி எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. அந்த குழந்தை ஒரு இண்டிவிஜுவலா உலகத்தினுடைய எந்த மூலையில நீங்க கொண்டு போய் விட்டாலும் அதி அற்புதமா அது தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும். அந்த குழந்தை வந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு 20 வயதுக்குள்ள நான் சொல்றது எல்லாமே மினிமம் மினிமம் வந்து ஒரு 4 லாங்குவேஜ் வந்து கற்றுக் கொடுத்துருவோம். இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், இந்தியாவில் இருக்கிறதுனால ஹிந்தி, அப்புறம் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். இந்த 4 லாங்குவேஜ் வந்து ஒரு குழந்தைக்கு 20 வயதுக்குள்ளாக ரொம்ப எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு ரொம்ப திறமையா அதை கையாளுறதுக்கு கற்றுக் கொடுத்துடணும். இந்த லாங்குவேஜ் அது ஒரு விஷயம். 2 ஆர்ட். 2 ஆர்ட்ங்கிறது இன்னேட் இன்டெலிஜென்ஸ்ல அதுக்கு என்ன திறமை இருக்குதோ, அதுக்கு வந்து அதுக்கு பெயிண்டிங் பண்றதுக்கு வருதா, இல்ல பாடுறதுக்கு வருதா, இல்ல ஏதாவது ஒரு இசை புல்லாங்குழல், கீபோர்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இசை, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு வருதா, இது அந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய டெக்னிக்ஸ் இன்னைக்கு இருக்கு. அதை பயன்படுத்தி அந்த குழந்தையினுடைய இன்னேட் இன்டெலிஜென்ஸ் என்ன, அந்த எந்த அந்த குழந்தை எதுல வந்து தன்னை மறக்கிறது, எதுல அந்த குழந்தைக்கு ஃப்ரீ ஃப்ளோ, அதாவது ஒரு ஒரு இயற்கையோட ஒரு கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஒரு 2 ஆர்ட் மினிமம் அதை வந்து கற்று கொடுத்துருவோம். தென் வந்து ஒரு 2 ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா இப்போ பாடிலி கினஸ்தட்டிக் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லாவே வரும். ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லாவே வரும். அப்போ என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த ஒரு ஸ்கேட்டிங், அந்த மாதிரி ஸ்கேட்டிங், ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங், இப்படி ஏதாவது ஒரு 2 ஸ்போர்ட்ஸ் மினிமம் கற்றுக் கொடுத்துருவோம் 20 வயதுக்குள்ளாக.
தென் பேசிக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், அடிப்படையான ஒரு கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல், அடிப்படையான கணிதம், ஒரு அடிப்படையான ஒரு அறிவியல், இது வந்து ஒரு குழந்தைக்கு அவசியம் கற்றுக் கொடுத்துடணும். மெடிடேஷன் அண்ட் யோகா, தியானம் செய்வதற்கு கற்றுக் கொடுக்கணும். யோகால வந்து சூரிய நமஸ்காரம், இந்த மாதிரி பல்வேறு விதமான யோகாசன பயிற்சிகளை உடலை நலமுடன் வைத்துக் கொள்வதற்காக அந்த யோகாசன பயிற்சிகளையும், மனதை வளமாக வைத்துக் கொள்வதற்காக தியான பயிற்சியையும் ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுத்துடணும். இதெல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து செய்யணும். அப்பதான் வந்து அந்த குழந்தைகள் அங்கிருந்து தான் வந்து கத்துக்குவாங்க. இதுக்கு வந்து கம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய அந்த கம்யூனிட்டி, இப்போ அந்த சங்கான்னு சொல்லி புத்தர் சொல்லுவார். அந்த சங்கத்துல நம்ம இணைந்து அந்த குழந்தைகளை அந்த சங்கத்துக்கு அடிக்கடி கூட்டிட்டு போய் பயணம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து, தேவையில்லாத இடங்கள்ல இருந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து கத்துக்குவாங்க. இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காதல்னா என்ன அப்படிங்கறத குழந்தைகள் கத்துக்கிறாங்க. காதல்னா என்ன அப்படின்னு இந்த சொசைட்டி என்ன கற்றுக் கொடுக்குது ஒரு குழந்தைக்கு? காதல் ஒரு பருவம் வந்தோன்னா ஒரு பொண்ணை வந்து ஒரு இளைஞன் காதலிக்கிறான். அந்த இளைஞன் அந்த பெண் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொசைட்டி கற்றுக் கொடுக்குது. இது சொசைட்டி எப்படி கற்றுக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளை அறியாமலேயே அன்கான்சியஸ்குள்ள விதைக்கப்படுது. இது குறித்து நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ காதல்னா என்ன அப்படின்னு கற்றுக் கொடுக்குதுன்னா, பொசசிவ்னஸ் தான் காதல்னு வந்து இந்த சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எங்க கற்றுக் கொடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் இன்டைரக்டா நடக்கிறது. இப்போ நீங்க வந்து ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க, முன்பே வா அன்பே வா அப்படின்னு சொல்லி பூமிகாவும் சூர்யாவும் நடிச்ச ஒரு படம், ஒரு பாட்டு. அந்த பாட்டுல அந்த பூமிகா வந்து ஒருத்தனோட உட்காந்து பேசிட்டு இருப்பான். உடனே அவர் சூர்யா அங்கிருந்து வந்து அவனை தள்ளி விட்டுட்டு இவர் வந்து உட்காந்து பேச தொடங்குவார். அதாவது தன்னுடைய காதலிக்கிட்ட இன்னொரு இளைஞன் பேசக்கூடாது. அந்த அந்த பொசசிவ்னஸ் தான் நான் உன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு காமிக்கிறது. ஸோ இந்த 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 பாட்டை பார்க்கக்கூடிய இந்த குழந்தையிலிருந்தே பார்த்துட்டு வர்றோம். பார்க்கக்கூடிய ஒருத்தர் ஒரு குழந்தையினுடைய மனசுல தான் பின்னால ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அந்த பெண்ணிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயம் இந்த பாடல் மூலமா பதியுது. இந்த மாதிரி நீங்க எத்தனையோ பாடலை சொல்லலாம். இன்னொரு பாடலை வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் தேவரகொண்டா ரேஷ்மிகா கீதா கோவிந்தம்ங்கிற ஒரு இதுல அந்த விஜய் தேவரகொண்டா கிட்ட ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்பான், அட்ரஸோ ஏதோ சம்திங் கேட்பான். அதை அவன் சொல்லுவான். அது சொன்னா அதை ரேஷ்மிகா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பெண்ணை பின்னாடி போய் ஒரு டக்குன்னு ஒரு குத்து விட்டு அந்த பொண்ணுக்கு மூக்குல எல்லாம் ரத்தம் வரும். அது ஏன் ஆளு, அது கூட நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. இப்போ இந்த பாட்டை வந்து ஒரு இளைஞன் பார்க்குறான். பார்க்கும்போது அன்கான்சியஸாவே வந்து நம்ம லவர் தான் வந்து நம்ம நம்ம காதலிக்கிறோம் அப்படின்னா பொசசிவா தான் வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நான் வந்து அந்த மாதிரி புரிஞ்சு. இன்னொரு பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவும் தமன்னாவும் இந்த மணல் நினைஞ்சு ஏதோ ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சூர்யா கிட்ட 2 3 பெண்கள்லாம் வந்து அட்ரஸ் கேட்பாங்க. உடனே வந்து அந்த பெண்களை வந்து இவங்க தமன்னா வந்து விரட்டி விடுவாங்க. ஏன் ஆள்கிட்ட கேட்காதுங்க அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ படங்கள்ல, எத்தனையோ பாடல்கள்ல அந்த பொசசிவ்னஸ்ல இருக்கிறது தான் வந்து லவ் அப்படின்னு வந்து கற்பிக்கப்படுகிறது நமக்கே தெரியாம. அப்போ ஒரு இளைஞன் ஒரு 18 வயது ஆகும்போது அவனுக்கு ஒரு காதலி வர்றா அப்படின்னா அந்த காதலிகிட்ட எப்படி நடந்துக்கணும், அந்த காதலி யார் கூட பேசினாலும் சண்டை போடணும். நீ அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாத அப்படின்னு சண்டை போடணும். அப்படி சண்டை போட்டாதான் நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு என்னுடைய அன்பை நிரூபிக்கிறதாக அர்த்தம். இது எங்கிருந்து நமக்கு இது நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மையே அறியாமல இந்த திரைப்படங்களை பார்க்கும்போது, இந்த திரைப்பட பாடல்களை பார்க்கும்போது, இந்த ஹீரோக்களுடைய விஷயங்கள்ல இருந்து நம்மளே அறியாம நம்முடைய அன்கான்சியஸ்குள்ள உள்ள போயிருது. அப்படி நம்ம கத்துக்கிட்ட விஷயம்தான் நமக்கு அந்த விஷயம் வரும்போது வெளிப்படுது. அப்ப இது குறித்து நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வு குழந்தைகளுக்கு வரணும் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் போய் நம்மளால நிறுத்த முடியாது. நீங்க ஏன் இப்படி படம் எடுக்கிறீங்க, இப்படி படம் எடுக்கிறதுனால குழந்தைகள் மனசுல காதலை பத்தி இப்படிதான் ஒரு அபிப்பிராயம் பதியுது அப்படின்னு சொல்லி
நம்ம போய் சண்டை போட முடியாது, அதை ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த மாதிரி சமுதாயத்துல எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப நாம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, எனக்கு அவேர்னஸ் வேணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது இப்போ வந்து நிறைய அந்த பேக்ரவுண்ட்ல நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயம் மட்டும் இல்லை. நான் ஒரு நல்லவனா இருக்கிறேன் அப்படின்னாலும் அந்த விஷயங்களும் திரைப்படத்துல இருந்து எனக்கு வருது. இப்போ இந்த கவரிமான் மயிர் உயிர் வாழாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பேக்ரவுண்ட்ல தென்பாண்டி சீமையிலே அப்படின்னு சொன்னோன்னா அந்த அந்த பாட்டை வச்சு இவனுக்குள்ள ஒரு கற்பனை உருவாகுது. ஒரு சின்ன கவுண்டர்ல ஒரு பாடல் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது நான் கூட துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி வாக்கு மாற மாட்டான் அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ஓ நாம இப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பாவனை, ஒரு கற்பனை இது பண்ணிட்டு அவங்க ஹீரோவா செயல்படுறாங்க. அப்போ அவங்க நல்ல காரியம் செய்யற மாதிரி தெரியும். ஆனா அந்த நல்ல காரியம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான படங்களை பார்த்து உள்ளுக்குள்ள வெளியிலிருந்து திணிக்கப்பட்டதானே ஒழிய உள்ள இருந்து இந்த பிரம்ம விகாரான்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்பேஷன், அந்த லவ், அன்கண்டிஷனல் லவ்ல இருந்து வரக்கூடிய விஷயம் இல்லை. அப்போ இதுவும் தவறான விளைவுகளை தான் கொண்டு வரும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா சோகால்டு நல்லதா இருந்தாலும் சரி, சோகால்டு கெட்டதா இருந்தாலும் சரி, தவறான விஷயங்களா கொண்டு வரும். அப்போ இதை பத்தின நம்ம ஒரு அவேர்னஸ்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குழந்தைக்கு மெடிடேஷன், யோகா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்குள்ள போய் ப்ரோக்ராம் ஆகி அந்த ப்ரோக்ராம்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு மனிதனா நான் மாறிடுவேன். அப்புறம் ஒரு குழந்தைக்கு ஹேண்ட்கிராஃப்ட், ஒரு ஒரு கைத்தொழில், அதாவது உணவு, உடை, இருப்பிடம் சார்ந்த ஒரு கைத்தொழிலை கற்றுக் கொடுத்துரும். இப்போ என்னுடைய சட்டைக்கு நானே வந்து பேட்டர்ன் போட்டு அதை நானே வந்து தைச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கைத்தொழில். ஒரு சுடிதாரை நான் தைச்சுக்குவேன். ஒரு வீடு கட்டுதல்ல ஒரு சின்ன ஒரு பணி, ஒரு ஒரு விவசாயம் பண்றதுல ஒரு நெல்லை வந்து ஒரு 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 5 சென்ட் 10 சென்ட் கொடுத்து அதுல ஒரு நெல்லை விளைவிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணும். அதாவது உணவு, உடை, இருப்பிடம், இந்த பேசிக் நீட்ஸ், அந்த அடிப்படை தேவைகள் சார்ந்த ஏதாவது ஒரு தொழிலை அந்த குழந்தைக்கு 20 வயதுக்குள்ளாக கற்றுக் கொடுத்துடணும். அப்புறம் குர்ஜீஃப் மூமெண்ட்டுங்கிறது நீங்க குர்ஜீஃப் டான்சஸ்ன்னு சொல்லி ஜூம்ல போட்டிங்கன்னா, இது யூடியூப்ல போட்டிங்கன்னா வரும். அது வந்து மைண்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு, அப்சசிவ் தாட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு, அது ஒரு டான்ஸே ஒரு தியானமா வடிவமைக்கப்பட்ட ஒரு கலை. அதுல ஒரு 250 மூமெண்ட் இருக்குது. அதையே வந்து கண்டிப்பா கற்றுக் கொடுத்துடணும். தென் நேச்சுரல் ஹெல்த் சயின்ஸ்ங்கிறது இயற்கை வாழ்வியல். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட பணையம் வைக்கக்கூடாது. ஒரு டாக்டர் கிட்ட நம்ம வந்து என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பணையம் வைக்கிறேன், அவங்களே வந்து ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல என்னென்னமோ பண்ணி கடைசியில வந்து என்னுடைய ஹெல்த் வந்து ஒரு 40 வயசு அப்படிங்கும்போது என்னுடைய ஹெல்த் போயிடுது. அப்புறம் வந்து வாழ்க்கையில எதையும் அனுபவிக்க முடியாம ஒரு நோயாளியாகவே 40ல இருந்து 80 வயசு வரைக்கும் என்ன நான் இழுத்துக்கிட்டு வந்து அந்த கல்லறைக்குள்ள புதைச்சிக்கிறேன். இப்போ ஒரு நரகமான ஒரு வாழ்க்கை. இப்போ அந்த நேச்சுரல் ஹெல்த் சயின்ஸ் அப்படிங்கிறது என்னை நானே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவையான ஒரு விஷயம். அப்புறம் லைஃப் வேல்யூஸ், அறம், வாழ்க்கையினுடைய அறங்கள், இந்த விஷயங்களை வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுத்துருவோம். ஒரு 4 லாங்குவேஜ், 2 ஆர்ட், 2 ஸ்போர்ட்ஸ், பேசிக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், மெடிடேஷன், யோகா, ஹேண்ட்கிராஃப்ட், தென் குர்ஜீஃப் மூவ்மெண்ட், நேச்சுரல் ஹெல்த் சயின்ஸ், இயற்கை வாழ்வியல், லைஃப் வேல்யூஸ். இதை வந்து ஒரு குழந்தைக்கு 20 வயதுக்குள்ளாக அவங்களுக்கு கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. 4 லாங்குவேஜ் இல்லை, 10 லாங்குவேஜ் வேணாலும் ஒரு ஒரு 10 வயசுக்குள்ள ஒரு குழந்தைக்கு ஈஸியா கற்றுக் கொடுத்துட முடியும். நம்ம இப்ப கத்துக்கணும்னா தான் வந்து ஒரு புதிய லாங்குவேஜ் கத்துக்கணும்னா தான் அது ப்ராப்ளம். அப்ப இந்த விஷயங்களை 20 வயசுக்குள்ளார ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைய உலகத்துல எந்த மூலையில கொண்டு போய் விட்டாலும் சரி அது தானாகவே வந்து பொழைச்சிடும். அப்போ இதை தான் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதுதான் வந்து வாழ்க்கையினுடைய பாடம். அது விட்டுட்டு நம்ம வந்து டாக்டர், இன்ஜினியர் ஆகுன்னு அதை வந்து முடுக்கி ரேஸ்ல ஓட வச்சு அவனோட இன்னேட் இன்டெலிஜென்ஸை போட்டு புதைச்சு, இன்னேட் டிரைவை போட்டு புதைச்சு, வேற வழிகளில் ஆசையின் காரணமா, நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகளின் காரணமா, அந்த ஆசையினால அந்த குழந்தைக்கும் சாவி கொடுத்து அந்த குழந்தையும் ஓட விட்டு அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது குறித்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ், லைஃப் பர்பஸ் இருக்குது. காமனான பர்பஸ் தன்னை உணர்தல். ஒவ்வொருத்தருடைய லைஃப் பர்பஸ் அவங்களுடைய இன்னேட் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து கிரியேட்டிவ் ஆக்குபேஷன் பண்றது அவங்களுடைய தனிப்பட்ட பர்பஸ். இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த வழியில நடந்தோம் அப்படின்னா
வாழ்க்கை வந்து ஒரு அதி அற்புதமான, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையாக அமையும். அத்தகைய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம். அந்த கிரியேட்டிவ் ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த கிரியேட்டிவ் ஆக்குபேஷன் மூலமா இந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு தன்னை உணர்தல நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இப்போ ஒரு கேள்வி வரலாம். இப்போ நான் வந்து கிரியேட்டிவ் ஆக்குபேஷன் இல்லாமல் எனக்கு பிடிக்காத வேலைகள், நான் அதில் போயிட்டேன். இன்னைக்கு என்னுடைய ஃபேமிலியை வந்து நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, குழந்தைகளை வளர்க்குறதுக்கு, வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு, என்னுடைய பொருளாதார தேவைகளை மீட் பண்ணுறதுக்கு நான் அதை தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படி நான் திரும்பி வர்றது அப்படின்னா, அது பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. தாராளமாக வந்து என்னுடைய இப்போதைய லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுதான் உதவுது, அதுதான் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கும்போது அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு மணி நேரமாவது எனக்கு பிடிச்ச விஷயத்த, எனக்கு மியூசிக் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு மணி நேரமாவது எனக்குன்னு நான் அலாட் பண்ணி ஒரு புல்லாங்குழல் எடுத்து நான் வாசிச்சு பழகணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைடு வரும்போது அது தானாகவே இயற்கை எல்லா விஷயத்தையும் மாற்றி கொடுத்து, வெளியே எக்ஸ்டர்னலா எல்லா விஷயத்தையும் மாற்றி கொடுத்து என்னுடைய கிரியேட்டிவ் ஆக்குபேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா நான் வர்றதுக்கு உதவி செய்யும். நமக்கு இன்டென்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். என்னுடைய கிரியேட்டிவ் ஆக்குபேஷன்ல நான் வரணுங்கிற இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா இயற்கை வெளி சூழ்நிலைகளை தானாகவே வந்து மாற்றி கொடுக்கும். இது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் இதை சொல்றேன். ஸோ இன்னைக்கு நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து அதை வாரத்தில் ஒரு மணி நேரமோ அல்லது ஒரு மாசத்துல ஏதோ ஒரு நாளோ அந்த கிரியேட்டிவ் ஆக்குபேஷனை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளை மீண்டும் சரியான ட்ராக்குக்கு கொண்டு வரும். ஆக இந்த